ஹாய் நண்பர்களே, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 3 மாசமா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா? சம்பளம் சேமா தான் இருக்கு. ஆனா எந்த சேவிங்ஸும் பெருசா கிடையாது. கிராசரி பேக்ல பொருட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. பில்லுடைய விலைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பெட்ரோலோட விலையும் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா பெட்ரோல் போட போனா கூட நமக்கு மனசு வர மாட்டேங்குது. இது உங்க தவறு கிடையாது. இது ஒரு சிஸ்டம் ப்ராப்ளம். அந்த சிஸ்டத்தை உங்களுக்கு நேரடியா விளக்குறது தான் இந்த வீடியோ. சரி, இந்த மாதிரியான உலக செய்திகளை கொண்டு சேர்க்கிற என்ன ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த சேனல்ல நம்ம எப்பவுமே ஃபிட்னஸ், நியூட்ரிஷன், மைண்ட் செட், வேர்ல்ட் நியூஸ், இந்த மாதிரியான எல்லா விதமான நியூஸஸையும் நான் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறேன். அதனால பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய யூடியூப் அல்காரிதம் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் எல்லாத்தையும். சரி, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்க பணம் எதனால இந்த பிரச்சனையில ஆளாயிருக்கு? இன்ஃபிளேஷன் நம்ம சொல்றோம். பிப்ரவரி 28 அந்த ஒரு நாளை நினைவு கூறுங்க. அன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குச்சு. அன்னைக்கு ஆயிலோட விலை 68 பெர் பேரல். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு ஏப்ரல் 30 ஆல்மோஸ்ட் 126 பெர் பேரல் வரைக்கும் தொட்டது. அது வார் டைம் ஹை. அப்ப 60 நாட்கள்ல $68 இருந்து 126 வரைக்கும் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு பெட்ரோலுடைய விலை. இது உங்களை எப்படி பாதிக்குது நீங்க பாத்தீங்கன்னா, மும்பைல இன்னைக்கு பெட்ரோலோட விலை அப்ராக்சிமேட்டா 103 இருந்து 104 இருக்கும். ஆந்திர பிரதேஷ்ல ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 110 பெர் லிட்டர் நான் சொல்றேன். சென்னையில 102, 103. இது கவர்மெண்ட் எக்ஸசைஸ் டியூட்டியை கட் பண்ணதுக்கு பிறகு இந்த விலை. இந்தியன் ஆயில் கம்பெனிஸ் இப்போ லாஸ் தான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீட்டைல் பிரைஸ் உயராம இருக்கிறதுக்கு தடுத்திருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன்ஸ் எல்லாம் 5 ஸ்டேட்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா இது எத்தனை நாள் தான் நடக்கும்? அவங்களுக்கு ஒரு நாள் பிரைஸ உங்கள்கிட்ட தான் பாஸ் பண்ணி ஆகணும், அவங்களோட நஷ்டத்தை. அந்த நாள் வரும்போது என்ன ஆகும்? பெட்ரோல் விலை 120, 130 பெர் லிட்டராக மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகும்போது இந்தியாவோட 80% க்ரூட் ஆயில் இம்போர்ட், அதுல 40% அதிகம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் வந்துட்டு இருக்கு. ஹார்மோஸ் இப்போ மூடிதான் இருக்கு. அதனால ஷிப்பிங் காஸ்ட் 300% மேல அதிகமாயிடுச்சு. ஷிப்பிங் காஸ்ட் உயரும் போது ஆட்டோமேட்டிக்கா பொருட்களுடைய விலை உயர்ந்துடும். டிரான்ஸ்போர்டேஷன் எவ்ரிதிங் கெட்ஸ் எக்ஸ்பென்சிவ். டொமேட்டோவுடைய விலையா இருக்கட்டும், டாலுடைய விலையா இருக்கட்டும், குக்கிங் ஆயிலுடைய விலையா இருக்கட்டும், சிமெண்ட், மெடிசின்ஸ், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்துரும். அப்போ இதெல்லாமே நம்பி இருக்கிறது என்ன? டிரான்ஸ்போர்டேஷன். டிரான்ஸ்போர்டேஷனுக்கு தேவையானது ஃபியூல். ஸோ தட்ஸ் வை இன்டைரக்ட்லி அஃபெக்டிங் எவ்ரிதிங். இப்போ புரிகிறதா grocery பில் எதனால அதிகமாகுதுன்னு? ருப்பியை பார்ப்போமே. ருப்பீஸ் இப்போ $1 எடுத்துக்கிட்டோம்னா 93.48, ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 94 வச்சுக்கணுங்களா. F26 லைக் பினான்சியல் இயர் 26ல மட்டும் 10% வீக்கன் ஆயிருக்கு. ருப்பி வீக்கன் ஆகும் போது என்ன ஆகும்? ஆயில் டாலர்ஸ்ல வாங்க வேண்டியது அவசியம். நம்ம ருப்பி வீக் ஆகும் போது சேம் ஆயில் மோர் ருப்பீஸ் கொடுத்து வாங்க வேண்டும். அதிகமான காசு நம்ம கொடுத்தாதான் வாங்க முடியும். அதாவது ஆயில் விலை உயரும் போது அது இன்ஃபிளேஷனையும் உயர்த்தும். சோ பேங்க் ஆஃப் பரோடாவோட சீஃப் எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாரு? ஆயில் 100க்கு மேல இருந்தா இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் 1.5 to 2% மாறும்னு சொல்றாரு. சோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன? சிம்பிளா சொல்றேன், நாடு வாங்குவதை விட நாடு விற்பது குறைவு என அதுக்கு அர்த்தம். அதாவது இந்தியா மோர் மணி கோயிங் அவுட் தேன் கம்மிங் இன், அதுதான் இதோடைய அர்த்தம். அது ருப்பீஸை இன்னும் வீக்கன் ஆக்கும், இன்ஃபிளேஷனை இன்னும் உயர செய்யும். சோ ஒரு சர்க்கிள், ஒரு டிராப். இப்போது கல்ஃப்ல இருக்கக்கூடிய நம்ம உறவினர்களை பற்றி பேசுவோமா? கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வரும் ரெமிட்டன்ஸ் இந்தியாவோட டோட்டல் ரெமிட்டன்ஸ்ல 1/3. சோ கல்ஃப்ல ஒரு வார் வருதுன்னா அங்க ஜாப்ஸ் போகலாம், சேலரி கட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ரெமிட்டன்ஸ் குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கல்ஃப்ல இருக்கிறவங்க ரொம்ப அதிகம். அதுலயும் ஒரு ஆளுடைய சேலரியை நம்பிதான் ஒரு குடும்பமே இருக்கும். சோ அந்த சேலரி ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேமிலியுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. இது நம்முடைய அம்மாக்கள், நம்முடைய அண்ணன்கள், நம்மளுடைய நண்பர்கள் ஒரு போர்னால படுற அவதி. லட்சக்கணக்கான ஃபேமிலிஸோட சமையல் அறையில நடக்கக்கூடிய பிரச்சனை இது.
உங்க வேலை ஏன் ஆபத்துல இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ இன்னொரு விஷயம், சேம் வீக்ல சேம் நாட்கள்ல உலகில மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் 51 வருஷ வரலாற்றுல முதல் முறையா 8750 வேலை எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பைஅவுட் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ரீசன், ஏஐக்காக 80 பில்லியன் செலவு பண்றாங்க. மெட்டா 8000 பேருக்கு வேலை எடுத்துட்டாங்க, ஆனா 135 பில்லியன் செலவழிக்கிறாங்க. அமேசான் 30,000 பேருக்கு வேலையை ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க. நைக்கி 1400 பேரை கட் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் 1000 பேரை கட் பண்ணியிருக்காங்க. 2026ல் மட்டும் 1,04,000 டெக் ஒர்க்கர்ஸ் உடைய குளோபலி ஜாப்ஸ் போயிருக்கு. அதுல 44% நேரடியா ஏஐ ஆட்டோமேஷன் காரணமா. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த கம்பெனிஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டா இருக்காங்க? இல்ல, அவங்க நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஒரே குவார்ட்டர்ல 81 பில்லியன் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. நெட் இன்கம் 60% உயர்ந்திருக்கு. மெட்டா ரெக்கார்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 135 பில்லியன் ஏஐக்கு செலவழிக்கிறாங்க. ஸோ 8000 பேரை அனுப்புற கம்பெனி 135 பில்லியன் ஏஐக்கு செலவு பண்றாங்க. புரியுதா என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு? ஸோ ஹியூமனை அனுப்பிட்டு ஏஐக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்ய நடேலா என்ன சொல்றாரு, 2,20,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு மேசிவ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றாரு. ஸோ உலகத்தில் இருக்க பெரிய வேல்யூபிளான ஒரு சிஇஓ தன்னுடைய ஓன் எம்ப்ளாயிஸையே டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றாரு. இது ஒரு வார்னிங்கா தெரியலையா, ஒரு அலாமா தெரியலையா உங்களுக்கு? மார்க் ஜக்கர்பர்க் என்ன சொல்றாரு, பெரிய டீம் செய்யக்கூடிய வேலையை ஒரு டேலண்டட் பர்சன் ஹூ நோஸ் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் 10 பேர் செய்கிற வேலையை ஈஸியாக செஞ்சுட்டான், போயிடுறான். இது இந்தியாவை எப்படி பாதிக்கும்? இந்தியாவுடைய ஐடி செக்டார், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இவங்க எல்லாமே மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ். நம்ம இந்தியாவில் சர்வீஸ் பண்ணுறவங்க. அந்த கம்பெனிஸ் ஏஐ வேலையை செய்யும் போது இந்தியாவுடைய ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும், ஜாப் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் இந்த சிட்டியில் உங்கள் லேக்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஷிஃப்டை கண்டிப்பாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு ட்ரூத் இருக்கு, ஏஐ ஃபைட் பண்ண முடியாது, ஆனால் ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்க முடியும். ஏஐ ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும். ஏஐ ப்ரொஃபஷனல்ஸாக நம்மளை அடாப்ட் பண்ண முடியும். இப்போ 56% வேஜ் ப்ரீமியம் ஏஐ யூஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்குது. ஏஐ இல்லாத சேம் ஜாபை விட 56% அதிக சம்பளம் இப்போ நமக்கு கிடைக்குது. ஏஐ கற்றுக்கொண்டீங்கன்னா தென் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம்னா நண்பர்களை, இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்களா. ஒரு போர் மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்கு. அது ஆயிலை 126க்கு மேலே கொண்டு போயிடுச்சு. அது உங்கள் பெட்ரோல் விலை, க்ரோசரி, ருப்பீஸை வீக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஏஐ ரெவல்யூஷன் இன்னொரு சைடில் நடந்துட்டு இருக்கு. 1,04,000 பேருடைய வேலை போயிருக்கு. ஆனால் ஸ்டில் தே ஆர் மேக்கிங் அ ரெக்கார்ட் ப்ராஃபிட். கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் ஆனால் வேலையிலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இது யாரை ஹிட் பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேலெட்டை ஹிட் பண்ணுது. உங்கள் ஜாப்ஸ், உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே அன்ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது யாருடைய தப்பு? இது எந்த கான்ஸ்பிரசி தியரியோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உலகத்தில் இதுதான், இந்த டைரக்ஷனில் தான் இப்போ உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த டைரக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக புரியணும். நீங்கள் என்ன பண்ண புரிஞ்சால் மட்டும்தான் யூ வில் அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க. யூ நீட் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நீங்களே வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா சேனல்ஸ் ஓப்பன் பண்ணலாம். யூ ஹாவ் டு லுக் ஃபார் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி நீங்களே உங்களை ஒன் ஸ்டெப் ஹெட் வச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களோட குடும்பத்தை எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் நிறைய எஃபோர்ட் போட்டு ரிசர்ச் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வர வீடியோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ.